யா உம்மி ஜாஅல் கல்பு ஃபஅഖதல் மதாஅ வதபாரக இலல் ஜபல். என்னுடைய அருமை தாயே, நாய் மிக வேகமாக ஓடி வந்து மத்தாவை எடுத்துக்கொண்டு மலைப்புறமாக மிக வேகமாக ஓடி சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மாலி வலி துன்யா, எனக்கு இந்த உலகத்திற்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? அன ஃபி துன்யா கராகிபின் தஹ்த ظில்லி ஷஜரத்தின் இஸ்ததல்ல பிஹா ثم راح وتركها. நான் இந்த உலகத்திலே எவ்வாறு வாழ்கிறேன் என்றால், ஒரு பிரயாணியை யார் மௌத்திற்கு முன்னால் அவருடைய தயாரிப்பை சரியாக செய்து கொள்கிறாரோ, தாப மஸ்கனுஹா, அவர் வாழ்கின்ற இடம் சிறப்பானதாக, மனமுள்ளதாக, நிம்மதியாக மாறுகிறது. உண்மையான புத்திசாலி யார் தெரியுமா? மரணத்தை முன்னால் வைத்து நான் ஒரு நாள் மரணிக்க போகிறேன் என்பதை எல்லா நிலைகளிலும் சிந்தித்து யார் அதற்காக தயாரிப்பு செய்கிறானோ அவர்தான் புத்திசாலி. بسم الله مستعينا راض به مدبرا ومعينا. الحمد لله الذي هدانا إلى طريق الحق واجتبانا. أحمده سبحانه وأشكره، ومن مساوي عملي أستغفره، أستعينه على نيل الرضا وأستمد لطفه فيما قضى. وبعد فإني أشهد شهادة اليقين أن لا يعبد في الكون معبود سوى الرحمن جل عن عيب ونقصان، وأن خير خلقه محمدا من جاءنا بالبينات والهدى، وروحي ونفسي وأبي وأمي وما أملك لك فداء عليه أفضل الصلاة وأتم التسليم. أما بعد. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசிய செய்கிறேன். கண்ணியமானவர்களே, என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஒரு சொற்ப கால வாழ்க்கைக்காக இந்த உலகத்திலே அனுப்பியிருக்கிறார். இந்த உலக வாழ்க்கையை பற்றி நாம் மிக ஆழமாக நாம் சிந்தித்தால், சூரத்துல் ஃபாத்திஹாவிலிருந்து சூரத்துன் நாஸ் வரைக்கும், அல்லது பக்கராவிலிருந்து சூரத்துன் நாஸ் வரைக்கும் முழு குர்ஆனிலும் இந்த உலக வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை நாம் ஆய்வு செய்வோம் என்றால், இந்த முழு குர்ஆனிலும் நாம் எங்கும் ஒரு இடத்தில் அல்லாஹ் இந்த உலகத்தை புகழ்ந்து சொன்னதாக பெற்றுக்கொள்ள முடியாது. எல்லா இடங்களிலும் அற்பமானது, சொற்பமானது, மிக விரைவில் முடிந்துவிடக்கூடியது என்றுதான் முழு குர்ஆனும் சொல்கிறது. மதாஉல் குரூர், அற்பமான பொருள், ஏமாற்றக்கூடிய பொருள் என்றே முழு குர்ஆனும் சொல்கிறது. அந்த காலத்தில் ஒரு விரிவுரையாளர் இருந்தார். குர்ஆனுக்கு விரிவுரை செய்கின்ற ஒரு மனிதர். குர்ஆனிலே அல்லாஹ் இந்த உலகத்திற்கு உவமானம் சொல்கின்ற பொழுது, உதாரணம் சொல்கின்ற பொழுது, அல்லாஹ் பல இடங்களில் மதா என்ற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். இதனுடைய சரியான அர்த்தம் என்ன என்று விளங்கிக் கொள்வதற்காக அவர் ஒரு கிராமப்புறத்தை நோக்கி செல்கிறார். பொதுவாக ஆரம்ப காலத்தில், இன்றும் கூட கிராமப்புறத்தில் வாழ்கின்ற மனிதர்கள் அழகான தெளிவான அரபு மொழியை பேசுகின்றவர்களாக இருந்தார்கள். எனவே குர்ஆனிலே இந்த மதா என்ற பயன்பாடு வந்திருக்கிறதே, இதனுடைய சரியான அர்த்தம் என்ன என்று விளங்கிக் கொள்வதற்காக அவர் அந்த கிராமப்புறத்திற்கு செல்கிறார். கிராமப்புறத்தில் காலடி எடுத்து வைத்ததுதான் தாமதம், ஒரு சிறிய குழந்தையின் அந்த சத்தம் அவருடைய காதிலே ரீங்காரமிடுகிறது. அவருடைய காதிலே அந்த சிறு குழந்தையினுடைய சத்தம் கேட்கிறது. யா உம்மி ஜாஅல் கல்பு ஃபஅഖதல் மதாஅ வதபாரக இலல் ஜபல். என்னுடைய அருமை தாயே, நாய் மிக வேகமாக ஓடி வந்து மத்தாவை எடுத்துக்கொண்டு மலைப்புறமாக மிக வேகமாக ஓடி சென்று விட்டது என்ற வாசகம் அவருடைய காதிலே விடுகிறது. அங்கு பார்க்கின்ற பொழுது மத்தா என்பது அஸ்ஸௌப் அல்லதி யுனல்லஃபு பிஹில் அவானி, அழுக்கான பாத்திரங்கள், நாம் சாப்பிட்டு விட்டு அதிலே மிஞ்சக்கூடிய அழுக்குகளை துடைப்பதற்காக அல்லது அழுக்குகளை கழுவுவதற்காக பயன்படுத்துகின்ற அந்த பாத்திரத்திற்கு பயன்படுத்துகின்ற அந்த புடவைக்கு மதா என்று அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, இந்த மதா என்ற வார்த்தை இதற்கு அஸ்ஸௌப் அல்லதி யுனல்லஃபு பிஹில் அவானி, பாத்திரங்கள், அழுக்கான பாத்திரங்கள் துடைப்பதற்கு பயன்படுத்துகின்ற அந்த பாத்திரத்திற்கு மதா என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஸௌபுன் யுனல்லஃபு பிஹி தமுல் ஹைத், பெண்களுக்கு மாதம் மாதம் வருகின்ற அந்த மாதவிடாயை துடைக்கின்ற அந்த அசிங்கமான இரத்தத்தை துடைக்கின்ற அந்த புடவைக்கும் அங்கே மத்தா என்று பயன்படுத்தப்பட்டிருக்கு.
எனவேதான் அல்லாஹ் குர்ஆனிலே இந்த உலகத்திற்கு உதாரணம் சொல்லுகின்ற பொழுதெல்லாம் அற்ப பொருள் என்று சொல்கிறான். இந்த அற்பமான உலகத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் கண்ணியமானவர்களே. ஆனால் எம்முடைய சிந்தனை என்ன, எம்முடைய செயற்பாடுகள் என்ன? இந்த உலகத்திலே நாம் மிக நீண்ட நாட்கள் வாழ போறது போன்று எம்முடைய செயற்பாடுகள் அமைந்திருக்கிறது, எம்முடைய தொழில் துறவுகள் அமைந்திருக்கிறது. நாம் குடும்பம், அதே போன்று எம்முடைய சொத்து செல்வங்களை எல்லாம் நாம் மிக நீண்ட காலத்திற்கு அனுபவிக்க போகிறோம் என்ற ஒரு நினைப்பிலே தான் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவ்வாறு அல்ல. எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் சரி, ஆயிர காலம் வாழ்ந்தாலும் சரி, இந்த உலகத்தை விட்டு நாம் செல்ல இருக்கிறோம். குர்ஆன் அற்பமானது, சொற்பமானது என்றே சொல்கிறது. இதை நாம் இன்னும் ஒரு நோக்கிலே ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லாக இருக்கலாம், செயலாக இருக்கலாம், அங்கீகாரமாக இருக்கலாம். இவைகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கின்ற அந்த முக்கியத்துவத்தை நாம் காண்போமேயானால், அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மாலி வலி துன்யா, எனக்கும் இந்த உலகத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? அன ஃபி துன்யா கராகிபின் தஹ்த ظில்லி ஷஜரத்தின் இஸ்தظل பிஹா ثم راح وتركها. நான் இந்த உலகத்திலே எவ்வாறு வாழ்கிறேன் என்றால் ஒரு பிரயாணியை போன்று வாழ்கிறேன். அவன் நீண்ட பிரயாணம் செய்கிறான். நீண்ட பிரயாணம் செய்து அதிலே கலை புற்றதின் காரணமாக அவன் ஒரு மர நிழலின் கீழ் சற்று நிழல் எடுப்பதற்காக தங்குகிறானே, அந்த அளவு வாழ்க்கைக்கு தான் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இந்த வார்த்தையை நபி அவர்கள் எப்பொழுது பயன்படுத்தினார்கள் என்றால், அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவி என்ற அடிப்படையில் குடும்ப வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகள் வர இருக்கிறது. பொதுவாக எந்த ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, பாடசாலைகளை எதுவாக இருந்தாலும் சரி, அந்த சில நேரங்களில் புரிந்துணர்வு இரு சாராருக்கும் உள்ள அந்த புரிந்துணர்வு சரியான முறையில் இல்லாத காரணத்தினால், ஒருவர் இன்னொருவரை புரியாத காரணத்தினால் பிணக்குகள், பிரச்சனைகள் வருவதுண்டு. இவ்வாறு அருமை நபியுடைய வாழ்க்கையிலும் சில பிரச்சனைகள் வந்தது. இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நாட்கள் தங்களுடைய மனைவிமார்களுடன் பேசாமல் இருந்தார்கள். இந்த வேளையில் ஹஸரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டில் நுழைந்தார்கள். அங்கே ஒரு சில பதனிடப்படாத தோள்கள், அங்கே கோதுமை மாவு கொஞ்சம். இதை பார்த்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழ ஆரம்பித்தார்கள். யா ரசூலல்லாஹ், ஹாஉலாஇல் யஹூது வன் நஸாரா பைனல் ஹதாயிகி வல் அன்ஹார். இந்த யஹூதிகளும் இந்த நஸாராக்களும் இந்த பூங்காவனங்களுக்கும் நீரோடைகளுக்கு மத்தியில் நல்வாழ்வு வாழ்ந்து வருகிறார்கள். நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதுவர், உங்களுக்கு இந்த நிலையா? உங்களுடைய வீட்டிலே சொற்ப பொருள்கள் தான் இருக்கிறது என்று சொன்ன பொழுது, இந்த வேளையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மாலி வலி துன்யா, எனக்கும் இந்த உலகத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? இந்த உலகத்திலே நான் ஒரு பிரயாணியை போன்று வாழ்கிறேன் என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது போன்ற சஹாபாக்கள் ஒரு முறை நபி அவர்களை பார்க்கிறார்கள். நபி அவர்கள் ஈச்ச நாரினால் ஆன அந்த பாயிலே தூங்கியதன் காரணமாக நபியுடைய புனிதமான மேனியில் அந்த ஈச்ச நாரினுடைய அடையாளங்கள் இருந்தது. சஹாபாக்கள் கேட்கிறார்கள், நாம் உங்களுக்கு தலையணையை நாம் செய்து தரவா, உங்களுக்கு நல்ல பாயை செய்து தரவா என்று நபி அவர்களை கேட்ட பொழுது, இதெல்லாம் தேவையில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கண்ணியமானவர்களே, இந்த உலகத்திற்கு நாம் ஏன் வந்திருக்கிறோம்? இந்த உலகத்திலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? மிக நீண்ட நாள் வாழப் போவதை போன்று இந்த உலகத்திலே வாழ்கிறோம். ஒரு கவிஞர் மிக அழகாக சொல்கிறார், அன்னஸ்ஸு தப்கி அலா துன்யா வகத் அலிமத். ஒரு மனிதன் இந்த உலகத்திற்காக அழுது கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த நஃப்ஸ் அழுது கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த நஃப்ஸுக்கு தெரியும், ஃபஇன்ன ஃபீஹா தர்கு மா ஃபீஹா, இந்த உலகத்திலே இருப்பதை அவன் விட்டு விடுவதிலேதான் அவனுக்கு சிறப்பு இருக்கிறது. லா தார லில் மர்இ பஅதல் மௌத் யஸ்குனுஹா இல்ல அல்லதி கான قبل الموت بانيها فإن بناها بشر تاب مسكنها وإن بناها بشر خاب بانيها. யார் மௌத்திற்கு முன்னால் அவருடைய தயாரிப்பை சரியாக செய்து கொள்கிறாரோ, தாப மஸ்கனுஹா, அவர் வாழ்கின்ற இடம் சிறப்பானதாக, மனமுள்ளதாக, நிம்மதியாக மாறுகிறது. யார் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது உலகம்தான் வாழ்க்கை, உலகத்திற்காக நாம் வந்திருக்கிறோம், உலகத்தை சம்பாதிக்க வந்திருக்கிறோம் என்று அதற்காக அலைந்து பிஷர்ரின், நலவில்லாத முறையில்
அதற்கென்றே அவர் வாழ்கிறாரோ ஹாபபானிஹா, அவர் எதை சம்பாதித்து வைத்திருக்கிறாரோ அது நஷ்டமாக மாறுகிறது என்று ஒரு கவிஞர் சொல்கிறார். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை இன்னும் அரசுமானான். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செத்த ஆட்டை கடந்து செல்கிறார்கள். கடந்து சென்ற நபி அவர்கள் அவர்களுடன் சென்ற அந்த தோழர்களை பார்த்து நபி அவர்கள் கேட்டார்கள், இந்த ஆடு, இந்த ஆட்டு உடையவரிடத்தில் யார் இதற்கு உரித்தாளரோ, இதற்கு சொந்தக்காரரோ, அவரிடத்திலே எந்த அளவு பெருமதி உள்ளது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சென்ற சஹாபாக்கள், ஒமின் ஹவானிஹா அல் கௌஹா யா ரசூலல்லாஹ், இது அற்பமானதினால் தானே, இது அந்த ஆட்டிடையரிடத்தில், ஆட்டு சொந்தக்காரிடத்தில் இது பெருமதியற்றதினால் தானே இவ்வாறு வீசி இருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக சொன்னார்கள், அத்துன்யா அஹ்வனு இன்தல்லாஹி மின் ஹாதிஹி ஷாத், இந்த உலகம் அல்லாஹ்விடத்திலே இந்த ஆட்டை விடவும் அற்பமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் ஒரு ஹதீஸிலே வருகிறது, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லவ் கானத் துன்யா தஅதிலு இன்தல்லாஹி ஜனாஹ பஊதத்தின் மா ஸகல்லாஹு காஃபிரன் ஷர்பத மா, இந்த உலகம் அல்லாஹ்விடத்திலே ஒரு கொசுவினுடைய இறக்கைக்கு அல்லது நுளம்பினுடைய இறக்கைக்கு பெருமதி உள்ளதாக, அந்த அளவுக்கு பெருமதி உள்ளதாக இருந்தால் கூட அல்லாஹை நிராகரிப்பவர்களுக்கு, காபிர்களுக்கு அல்லாஹ் ஒரு சொட்டு மிடர் தண்ணீரை கூட அல்லாஹ் கொடுத்திருக்க மாட்டான். எனவே கண்ணியமானவர்களே, உலகத்திலே சம்பாதிப்பது தவறல்ல. உலகத்திலே நிம்மதியாக வாழ்வது, அடுக்கு மாடிகள் கட்டுவதோ, வீட்டுக்கு மேல் வீட்டை வாங்குவதோ, காணி பூமி வாங்குவதோ, வாகனங்கள் வாங்குவதோ தப்பல்ல. அதற்காக நாம் அதுதான் வாழ்க்கை என்று வாழ்கிறோமே, இதுதான் தப்பான ஒன்றாகும். இதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். உண்மையான புத்திசாலி யார் தெரியுமா? மரணத்தை முன்னால் வைத்து நான் ஒரு நாள் மரணிக்க போகிறேன் என்பதை எல்லா நிலைகளிலும் சிந்தித்து யார் அதற்காக தயாரிப்பு செய்கிறானோ அவன்தான் புத்திசாலி. வல் ஆஜிஸு மன் அத்பஅ நஃப்ஸஹு ஹவாஹா வ தமன்னா அலல்லாஹில் அமானி. அதற்கு மாறாக புத்தியற்ற மனிதன், அறிவற்ற மனிதன், இயலாத மனிதன் யார் தெரியுமா? அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பான் மன்னிப்பான் என்று மீண்டும் மீண்டும் தவறு செய்து கொண்டிருக்கிறானே அவன் தான் என்று சொன்னார். எனவே கண்ணியமானவர்களே, இந்த உலகத்திலே நாம் சொற்ப காலம் வாழப்போகிறோம். இந்த வாழ்க்கையில் நாம் ஆகிரத்திற்கு பொருத்தம் உள்ளவர்களாக, எப்பொழுதும் ஆகிரத்தை நாடியவர்களாக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக வாழ வேண்டும். குழந்தை பெறுகிறோமா? அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக. வியாபாரம் செய்கிறோமா? அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக. குடும்ப வாழ்க்கை நடத்துகிறோமா? அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக. எதை நாம் செய்தாலும் அதிலே அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாம் தேடுகின்றவர்களாக மாற வேண்டும். ஒரு அழகான உதாரணத்தை இங்கு கூற விரும்புகிறேன். கண்ணியமானவர்களே, இப்ராஹிம் அதுகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய மகான், ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர், அறிவுள்ள மனிதர். அவர்கள் சந்தையிலே நடந்து செல்கிறார்கள். அவர்கள் சந்தையிலே நடந்து செல்கின்ற பொழுது ஒரு சில மனிதர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இவர்களை கூப்பிடுகிறார்கள், தஆலவு நதஹத்தஸ், வாருங்கள் பேசுவோம். சொன்னார்கள், நான் 4 விடயங்களை பற்றி அதனுடைய பதில் தெரியாதவனாக நான் சிந்தித்துக் கொண்டு யோசித்துக் கொண்டிருக்கிறேன். அதனுடைய பதில் தெரியுமாக இருந்தால் நான் உங்களுடன் வந்து பேசிக் கொண்டிருப்பேன். முதலாவது, லம்மா ஹலகல்லாஹுல் ஹல்க், அல்லாஹ் படைப்பினங்களை படைத்த நேரத்தில் சொன்னான், ஹாஉலாஇ ஃபில் ஜன்னா வ ஹாஉலாஇ ஃபின்னார். இந்த சமூகம், இந்த கூட்டத்தினை 2 கூட்டமாக அல்லாஹ் பிரித்தான். படைப்புகளை படைத்த நேரத்தில் ஒரு கூட்டம் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய கூட்டம், இன்னும் ஒரு கூட்டம் நரகத்திற்கு செல்லக்கூடிய கூட்டம். அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வதை இட்டோ அல்லது நரகத்திற்கு செல்வதை இட்டோ ஃபலா உபாலி பிஹிம், அதை நான் பொருட்படுத்தவில்லை. அவர்கள் சொர்க்கத்திற்கு சென்றால் என்ன, அவர்கள் நரகத்திற்கு சென்றால் என்ன, இதை பற்றி நான் பொருட்படுத்தவில்லை என்று சொன்னான். எனவே இவ்வாறு சொல்கின்ற பொழுது நான் எந்த கூட்டத்தில் இருந்தேன் என்று எனக்கு தெரியாது. அவ்வாறு தெரியுமாக இருந்தால் நான் உங்களுடன் வந்து பேசிக் கொண்டிருப்பேன். இரண்டாவது, இந்தமா யுன்ஃபஹு ஃபீஹி ரூஹ், அல்லாஹ் முதல் 40 நாட்கள் விந்தாக, இரத்த கட்டியாக, சதை கட்டியாக, அதற்கு பிறகு
4 மாதங்களுக்கு பிறகு ரூஹ் ஊதப்படுகிறது. ரூஹ் ஊதப்படுகின்ற அந்த வேளையில் அந்த மலக்கு, ரூஹ் ஊதுகின்ற மலக்கு கேட்கிறார், அஷகியுன் அம் சயீத், இவர் நல்லவரா கெட்டவரா, இவர் ஸ்ரீதேவியா மூதேவியா? ஒவ்வொருவருடைய விடயத்திலும் பதில் சொல்லப்படுகிறது, இவர் நல்லவர் கெட்டவர் என்று சொல்லப்படுகிறது. என்னுடைய விடயத்தில் அல்லாஹ் என்ன பதில் சொன்னான் என்று எனக்கு தெரியாது. அவ்வாறு தெரிந்திருந்தால் நான் உங்களுடன் வந்து பேசிக் கொண்டிருப்பேன். 3வது, இந்தமா யுக்பது மின்ஹு ரூஹ், அந்த மனிதரிடமிருந்து ஒவ்வொருவரிடமும் ரூஹை கைப்பற்றப்படுகின்ற பொழுது இவரை நான் காஃபிர்களுடைய பட்டியலில் இவருடைய ரூஹை கைப்பற்றவா அல்லது முஸ்லிம்களுடைய பட்டியலில் இவருடைய ரூஹை கைப்பற்றவா என்று சொல்ல கேட்கப்படுகிறது. ஒவ்வொருவருடைய விடயத்திலும் பதில் சொல்லப்படும். என்னுடைய விடயத்தில் அல்லாஹ் என்ன பதில் சொல்லுவான் என்று எனக்கு தெரியாது. நான் காஃபிராக இருந்தாலும் பரவாயில்லை, உங்களுடன் வந்து பேசிக் கொண்டிருப்பேன். முஸ்லிமாக இருந்தாலும் பரவாயில்லை, உங்களுடன் வந்து பேசிக் கொண்டிருப்பேன். ஆனால் நான் எது எது என்று தெரியாத நிலையில் திகைத்தவனாக, இதற்குரிய பதில் தெரியாதவனாக இருக்கிறேன் என்று சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், 4வதாக, அல்லாஹ் நாளை கியாமத்துடைய நாளையில் வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், பாவிகளே நல்லவர்களை விட்டும் பிரிந்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். அந்த நேரத்தில் வதுரிப பைனஹும் பிசூரின் லஹு பாப், இந்த அல்லாஹ்வை மறுத்தவர்களுக்கும் நல்ல மனிதர்களுக்கும் தீய மனிதர்களுக்கு மத்தியில் திரையிடப்படும். இரு கூட்டமாக, அங்கு ஒரு கூட்டம் இங்கு ஒரு கூட்டமாக இருப்பார்கள். நல்லவர்கள் ஒரு புறமாக, கெட்டவர்கள் ஒரு புறமாக இருப்பார்கள். இதில் நான் எந்த கூட்டத்தில் இருப்பேன் என்று எனக்கு தெரியாது. அவ்வாறு தெரிந்தால் நான் உங்களுடன் வந்து பேசிக் கொண்டிருப்பேன் என்று கூறினார்கள். இந்த சம்பவம் மாத்திரம் போதும் கண்ணியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு. அந்த மகா மனிதர் என்ன சொல்கிறார் என்றால், இந்த 4 விடயத்திற்கும் பதில் தெரியாதவனாக நான் இருக்கிறேன். நாம் ஒவ்வொருவரும் சலாம் கொடுத்தவுடன், நபியுடைய வாழ்க்கையில் சலாம் கொடுத்து அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், என்னுடைய அல்லாஹ் என்னுடைய தொழுகையை ஏற்றுக்கொண்டானோ தெரியாது, என்ன தவறு நான் நிலைத்தேனோ தெரியாது என்று இஸ்திக்ஃபார் செய்திருக்கிறார்கள். ஆனால் நாம் சலாம் கொடுத்தவுடன் இஸ்திக்ஃபார் இல்லாமல் எழும்பி ஓடுகின்ற பொழுது நாம் என்ன நினைக்கிறோம்? எமக்கு சொர்க்கம் வழங்கப்பட்டு விட்டது, நாம் அனைத்து பாவங்களிலிருந்து மன்னிக்கப்பட்டவர்களை போன்றதான் எழும்பி ஓடுகிறோம். சகோதரர்களே, அவ்வாறு அல்ல. நபியுடைய அனைத்து வாழ்க்கையும் இஸ்திக்ஃபாராக அமைந்திருக்கிறது. எனவே நாம் இந்த உலகத்திற்கு ஏன் வந்தோம், எதை செய்து கொண்டிருக்கிறோம், எம்முடைய இலக்கு என்ன, எம்முடைய நோக்கம் என்ன என்று நாம் சிந்திக்க தவறிவிட்டோம். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே முன்மாதிரி இருக்கிறது, சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே முன்மாதிரி இருக்கிறது, அதற்கு பின் வந்த மனிதர்களுடைய வாழ்க்கையிலே முன்மாதிரி இருக்கிறது. ஒரு உதாரணத்திற்காக இந்த சம்பவத்தை மாத்திரம் நான் சொல்லி காட்டினேன். 4 கேள்விகளுக்கு விடை தெரியாதவர்களாக, படைப்பை படைத்த நேரத்தில் சொர்க்கவாதி நரகவாதி என்று சொல்லுகின்ற பொழுது நான் சொர்க்கவாதியா நரகவாதியா என்று எனக்கு தெரியாது. நான் ரூஹ் ஊதப்படுகின்ற பொழுது நல்லவனா கெட்டவனா என்று எனக்கு தெரியாது. கைப்பற்றப்படுகின்ற பொழுது நல்லவர்களிலே கைப்பற்றப்படுவேனா, காபிர்களுடைய கைப்பற்றப்படுவேனா என்று தெரியாது. நாளை கியாமத்துடைய நாளையில் நல்லவர்கள் வேறாக கெட்டவர்கள் வேறாக பிரிக்கப்படுகின்ற பொழுது நான் எங்கே இருப்பேன் என்று எனக்கு தெரியாது என்று அந்த மனிதர் சொன்னார் என்றால், கண்ணியமானவர்களை நாம் எவ்வாறு வாழ்கிறோம்? இந்த உலகத்திற்கு வந்ததற்கான நோக்கம் இருக்கிறது. நாம் ஒரு சிறந்த மாதத்திலே, முஹர்ரமுடைய மாதத்திலே இருக்கிறோம். இந்த மாதத்திலே அல்லாஹ்விடத்திலே நாம் தௌபா செய்வோம். எந்த அளவுக்கு தௌபா செய்து அல்லாஹ் பக்கம் மீள முடியுமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் மீட்டிக் கொள்வோமாக. யா அல்லாஹ், நம்முடைய தப்பு தவறுகளை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளிலிருந்து பாதுகாப்பாயாக, உன்னை பயப்படக்கூடியவர்களா அஞ்சக்கூடியவர்களா ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ், நான் நிம்மதியாக சாப்பிடுகிறோம், உண்ணுகிறோம், யா அல்லாஹ் குடிக்கிறோம், யா அல்லாஹ் உடைய ஆடைகள் அணிகிறோம், யா அல்லாஹ் ஒரு சமூகம் அளிக்கப்படுகிறார்களா யா அல்லாஹ், ஆடையற்றவர்களாக, உணவற்றவர்களாக, தண்ணீரற்றவர்களாக இருக்கிறார்கள் யா அல்லாஹ், அவர்களுக்கு நீ எல்லா நிலைகளையும் உதவி செய்வாயாக. யார் யாரெல்லாம் அவர்களுக்கு அநியாயம் செய்கிறார்களோ, அவர்கள் ஹிதாயத் இல்லை என்றால் அவர்களை அழித்து விடுவாயாக. நீ அருளாளன் யா அல்லாஹ், நீ அன்புடையவன் யா அல்லாஹ், இரக்கமுள்ளவன் யா அல்லாஹ், அவர்கள் மீது அருள் செய்வாயாக. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. சிறந்த மாதத்தில் இருக்கிறோம், கையேந்தி கேட்கிறோம் யா அல்லாஹ், நம்முடைய அனைத்து பாவங்களை மன்னிப்பாயாக. நீ பாவத்தை மன்னிப்பதினால் உனக்கு எந்த குறையும் ஏற்படுவது கிடையாது யா அல்லாஹ். நீ அருளாளன் யா அல்லாஹ், இந்த மஹல்லா வாசிகளை பொருந்திக் கொள்வாயாக. அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உனக்கு பொருத்தமானவர்களாக ஆக்கிடுவாயாக. வாஹிரு தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.